சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எப்படியாக ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து ஆபிரகாமுக்கு அப்புறம் முற்பிதாக்கள் நம்ம சொல்லுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிலிருந்து வந்த 12 கோத்திரங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருந்த ஒரு இனத்தாரை அவர் என்ன பண்றாரு, ஒரு தேசமாக ஆக்குகிறார். அந்த தேசத்தின் வழியாகத்தான் நமக்கு என்ன வருது, 10 கட்டளைகள் வருது. அந்த 10 கட்டளைகள் கொடுத்து ஆண்டவர் நம்ம இப்போ அரசியலமைப்பு சட்டம் அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆண்டவர் கொடுத்த அந்த சட்டங்கள் எப்படியாக என்னென்ன சட்டங்களுடைய ஷரத்துக்கள் என்ன என்பதை நம்ம படிப்படியாக பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கங்க. வணக்கம். நம்ம சென்ற நிகழ்ச்சியில 10 கட்டளைகளை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா சார். 2 கட்டளை மட்டும் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப தொடர்ந்து இந்த வாரத்துல பேசுவோம். நம்ம போன இதுல சொன்னது மாதிரி இந்த 50வது நாள், பஸ்காவினுடைய 50வது நாள் சீனாயில தேவன் ஏறக்குறைய 50வது நாள்ல உங்களுக்கு தன்னுடைய கட்டளைகளை கொடுக்கிறாருன்னு அந்த முதல் 2 கட்டளைகளுக்கான உள்ளான அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். 3வது, அதாவது முதல் 4 கட்டளைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா 2 விதமா பிரிச்சுக்கும். 10 கட்டளை 2 பிரிவு. அதுல முதல் பிரிவு முதல் 4 கட்டளைகள் அப்படிங்கிறது. அதுல முதல்ல 2 கட்டளைகள் நம்ம பார்த்தோம். 3வதான கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படிங்கிறது தான் அந்த 3வது கட்டளையா இருக்கு. உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஆமா, இது பொதுவா இந்த கட்டளை நிறைய பொதுவா யூதர்களே இந்த கட்டளை தவறா புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் கடவுளுடைய யாஹ்வே அப்படிங்கிற நாமத்தை பயன்படுத்தவே மாட்டாங்க. பெரும்பகுதி அடோனாய் அப்படின்னு பயன்படுத்துவாங்க, யாஹ்வே அப்படிங்கிற பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா கடவுள் அவருடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவங்க என்ன செய்வாங்கன்னா கடவுளுடைய நாமத்தை பயன்படுத்த மாட்டாங்க. அதுல இன்னொரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் மோசைக்கு இந்த நாமத்தை சொல்றாரு. அப்ப அவர் யாவே நாரா, யாஹ்வே நாரா, யெகோவான்னு சொன்னாரு. இவங்களுக்கு அது திருப்பி இவர் இங்க சொல்றாரு. ஒரு டவுட். அப்ப தப்பா நம்ம சொல்லிட்டோம்னா என்ன பண்றது? உண்மையான ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எப்படி செவிவழியா கேட்கறதானே அப்படின்னு அந்த ஒரு பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவா. இல்ல, அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கும் அவங்க சில இடத்துல பயன்படுத்துறாங்க. யெகோவான்னு பயன்படுத்துறாங்க, யாஹ்வேனும் பயன்படுத்துறாங்க. 2 பெயர்களையும் அவங்க பயன்படுத்துறாங்கன்னு போது அது அன்னைக்கே பயன்படுத்தியிருந்தா சரியா தப்பான்னு அங்கேயே சொல்லியிருப்பாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லாம, ஏன்னா தீர்க்கதரிசிகள் அதுக்கு பிறகு வந்திருக்காங்களே, அவங்களே சரிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அதனால அதாவது அவர்கள் புரிதல்ல நான் சொல்றேன், அதாவது புரிதலை இப்படி புரிஞ்சுட்டு எங்கேயுமே யாகவே பயன்படுத்தக்கூடாது, அடோனாய் தான் அந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வீணிலே வழங்காதிருப்பாயாங்கன்னா கடவுளுடைய நாமத்தை வச்சுக்கிட்டு பொய்யாக ஆணையிடுதல், தங்களுடைய இதுக்காக பயன்படுத்திக்கிறது, கடவுள் நாமத்தை தங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்தி, இந்த மாதிரி வேலைகளை நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய கள்ளத்திற்கு அதுதான் ஒருத்தர் நம்ம எலெக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட கட்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றப்ப, ஆண்டவர் என்ன ஆவிக்குள்ள எடுத்துட்டு போன மாதிரி சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்றாரு அவர். ஆனா அந்த கட்சி வரல கடைசியா. அப்ப ஆண்டோட நாமத்தை வச்சுதான் அவர் எப்படி கையெழுத்து போட்டிருப்பாரு? யெகோவா தேவன் தான் கையெழுத்து போட்டிருக்கணும். அப்ப அது வீணில வணங்குறதா நிச்சயம். அதுதான் இந்த மாதிரி போலியான சில விஷயங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கும் நான் 10 பேர் சொல்லியிருப்பான், அந்த கட்சிக்கும் 10 பேர் சொல்லியிருப்பான். எந்த கட்சி கடவுள் சொன்னாரு அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. ஒரு நபருடைய அனுமானம் வேற. இப்ப நாமளும் சில அனுமானங்களை சொல்லுவோம். இப்ப இந்த கட்சிக்கு ஏன் ஓட்டு போடலாம், இந்த கட்சிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். 2 ஒன்னா போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய பார்வை வேற, என்னுடைய பார்வை வேற. நான் சொல்றதுக்கான காரணமும் இருக்கலாம். ஆனா இத கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலயும் சரியானது கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபர்களை எந்த காரணத்துக்காக நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது இல்லாம நம்ம எதிர்க்க கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம இவங்களை நேசிக்கிறோங்கிறனால அவங்களை எதிர்க்க கூடாது, அது தப்பு. ஒருத்தரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவர் வேண்டாம் அப்படி இல்லை. நாம ஒருத்தரை ஆதரிக்கிறதும் ஒருத்தரை எதிர்க்கிறதுங்கிறது அவருடைய செயல்பாடுகள் அடிப்படையில, அவருடைய கொள்கை அடிப்படையில தான் இருக்கணுமே ஒழிய ஒரு காரணத்துலயும் அவனோட தனிப்பட்டவன் எனக்கு இவனை பிடிக்குங்கிறதுனால அவனை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு கடவுள் பேரவர் நம்ம பயன்படுத்துறது அது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். இப்போ ஒருத்தர் வர்றது கடவுள் சித்தமா இருந்தா இன்னொருத்தர் வர்றது கடவுள் சித்தம் இல்லைன்னு ஆயிருமா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அப்படி கிடையாது. நம்ம உலகத்துல பாக்குறோம், கடவுள் உலக அரசுகளையே சில நேரத்துல அனுமதிக்கிறார் சில விஷயங்களுக்காக. இப்ப 400 வருடங்கள் அடிமைத்தனத்தை அனுமதிச்சாரா இல்லையா? அனுமதிச்சார். அப்ப அது நம்ம கடவுளுடைய சித்தத்துல 2 விதங்கள் இருக்கு. ஒண்ணு அவர் அனுமதிக்கிறது, ஒண்ணு விரும்புறது. தேவ விருப்பத்தின்படியே நடக்கிற ஒரு விஷயம் இருக்கு,
தேவ அனுமதிப்படி நடக்கிற விஷயங்களும் இருக்கு. இந்த உலகத்தை வந்து இன்னைக்கு சாத்தான் ஆட்சி செய்கிறான்னா இது கடவுளுடைய அனுமதி. இதுவும் அவரோட இதுல இருக்கு. ஆனா அதுக்காக வந்து அவர் விரும்புறாருன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் அனுமதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லைங்கிறார். இந்த உலகத்துக்கு அதிபதியா யார சொல்றாருன்னா பிசாசானவன்னு சொல்றாரு. சர்வலோகத்தின் அதிபதியாகிய கடவுளே இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லைங்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் இந்த உலகத்தின் அதிபதி எப்படி ஆனா? இந்த உலகத்தை ஆளுவதற்கு, இந்த உலகத்தினை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த இதை வந்து அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்காரே ஒழிய சாத்தானால ஒரு மக்கள் கெட்டு போகணும்னு ஆண்டவர் விரும்புறது கிடையாது. அது தேவ சித்தம் கிடையாது. அப்ப இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப சில இடங்கள்ல தேவன் சில விஷயங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்ப அதன் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளணும். இல்லது சில பாதைகள் வழியா நம்ம கடந்து போக வேண்டியிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சில நேரத்துல சில நன்மைகள் நமக்கு கிடைக்கலாம், அதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும் ஒழிய தேவ அந்த அனுமதியை வந்து நாம என்ன செஞ்சிடக்கூடாது, இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு தேவனுடைய விருப்பம் மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. தேவன் அவரை விரும்பிட்டாரு, தேவன் அவர்களை ரொம்ப நேசிச்சு அப்படியும் எடுத்துக்க கூடாது. இப்ப நம்ம வந்து வேற ஒருத்தர் நமக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம வந்த உடனே கர்த்தருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமே ஒழிய இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுனதுனால நான் அதை சொல்றேன். அப்ப கர்த்தர் எங்க சொல்றேன், என் நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாகனா நம்ம சுயநலத்துக்காக சுய காரியங்களுக்காக கடவுளுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு திருச்சபைகள் கூட தேவ ஊழியர்கள் கூட இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு நன்மைக்காக கடவுளுடைய பெயரை ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாக பயன்படுத்திடக்கூடாது. உண்மைக்காக பயன்படுத்தலாம் ஒழிய வீணாக நம்ம பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது. இப்ப அடுத்தது ஆண்டவருடைய அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தல். இங்க வந்து ஓய்வு நாளை வந்து 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள் அப்படின்னு வார்த்தை இங்க சொல்லுகிறது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் நாள் ஓய்ந்திருத்தல், சேபத் டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேபத் டேல சபத் அப்படிங்கிறது அந்த வார்த்தை, சபத்துங்கிறது 7 அப்படிங்கிறது அர்த்தம். 7ஆம் நாளை நம்ம ஓய்ந்திருக்கிறது அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கணும். இப்ப இந்த சபத் அப்படிங்கிறது 7ஆம் நாள் இல்ல, சபத்துங்கிறது ஓய்வு நாள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சபத் டேனால 7ஆம் நாள் நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. சபத்துங்கிறது ஓய்வு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் எப்படி இதை நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு பிறகு ஒரு நாள் ஓய்வு நாள் வருது. அது வந்து 7ஆம் நாள்ல வராது, ஏதோ ஒரு நாள்ல வரும். அதுவும் சபத் டே தான். பைபிள்ல எங்கெல்லாம் வந்து ஓய்வு நாள்ங்கிறது இஸ்ரவேலர்களுக்கு வந்து வெறும் சனிக்கிழமை மட்டுமே கிடையாது. எந்தெந்த இடங்கள்ல கடவுள் வந்து ஓய்வு நாள், சிறப்பு ஓய்வு நாள்களை கொடுத்திருக்கிறாரோ எல்லாமே சபத் டே தான். வார்த்தைக்கு அர்த்தம் ரெஸ்ட், அவ்வளவுதான். ரெஸ்ட் தானே ஒழிய அது வந்து 7ஆம் நாள் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் யூத பாரம்பரியங்களை பின்பற்றி என்ன செய்யறாங்க, நம்ம 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள், சனிக்கிழமை தான் நம்ம ஓய்ந்திருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் வேதாகம அடிப்படையில புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நாள்லயும் நாம ஓய்ந்திருக்கணுங்கிறது கிடையாது. 6 நாள் வேலை செய்து ஒரு நாள் ஓய்ந்திருக்கணும் அப்படிங்கிறதான் பைபிளை ஒழிய நீங்க 7ஆவது நாள் சனிக்கிழமை தான் ஓய்ந்திருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஆதி திருச்சபை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரத்தின் 1ஆவது நாள்ல வந்து அவங்க சபை கூடி வருதலை வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் அப்படிங்கிறதுனால இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை மையப்படுத்தி அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஓய்வு நாளை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். இப்ப இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா லீவ் டேஸ் மாறிக்கிட்டே இருக்கு. சில இதுல வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே, சில இடத்துல சண்டே மண்டே வைப்பாங்க, சில இடத்துல ஃப்ரைடே சாட்டர்டே வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி வருகிற நாட்கள்ல சில பேர் சனிக்கிழமையே கொடுக்கல, மண்டே டியூஸ்டே லீவ் கொடுத்தாங்க அப்படின்னா நாம என்ன செய்ய முடியும்? இல்ல நான் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிப்பேன் அப்படின்னு நம்ம நிக்க முடியாது. அப்ப இங்கதான் நாம புரிந்து கொள்ளணும், வேதாகம் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு 6 நாள் நீ வேலை செஞ்சு 7ஆம் நாள் நீ ஓய்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அந்த ஓய்வு அப்படிங்கிறது 2 விதத்துல ஆண்டவர் சொல்றாரு. நீ உலகத்தினுடைய வேலைகளை விட்டுட்டு கடவுளோட நீ என்ன செய்ய, இணைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக அதை நீ பயன்படுத்திக்கோ அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அப்போ 400 வருட அடிமைத்தனத்துல வாழ்வுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓய்வு கிடையாது. ஒரு அடிமைக்கு வந்து ஓய்வே கிடையாது. அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர்களை தேவன் எவ்வளவு அற்புதமாக உழைத்த அந்த ஒரு கூட்டத்துக்கு, ஓய்வில்லாமல் உழைத்த அந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து நீங்க வந்து வெறும் இயந்திரம் மாதிரி வாழ்ந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு நாள் ஓய்வு தேவை, உங்க சரீர ஓய்வு வேணும். அந்த ஓய்வு அப்படிங்கிறது கடவுளோட இணைகிற அனுபவத்தை கொடுக்கட்டும். அப்ப ஒரு ஆன்மீக
ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை கடவுள் வந்து அங்க நமக்கு தரார். இப்ப இது இன்னைக்கு உலகத்துல கூட எல்லாருமே நம்ம பாக்குறோம். எத்தனை உழைப்பு இருந்தாலுமே அந்த 6 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம், அந்த 5 நாளோ 6 நாளோ வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் 1 நாள் அந்த ஓய்வு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது மனித உடலுக்கு தேவையான ஒன்று அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதை வந்து கடவுள் ஏறக்குறைய 3500 4000 வருடங்களுக்கு முன்பாகவே தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த 4 செய்திகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. என்னை வேற தேவர்கள் இல்லை, நான் தான் உங்க கடவுள், நான் தான் எகிப்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தேன், நான் தான் கடவுள், என்ன தவிர வேற கடவுள் இல்லை, எனக்கான உருவங்களை எதையும் நீங்க வச்சு வணங்கிறாதீங்க, அதே மாதிரி என் நாமத்தை நீங்க வீணில வழங்காதீங்க, என் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்க, என் பேரை சொல்லி பொய் சொல்லாதீங்க, என் பேரை சொல்லி மக்களை வந்து சுரண்டாதீங்க, அப்படிங்கிறதுதான் என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அதே போல இப்ப சொல்றாரு, நீங்கள் ஓய்வு நாள் 6வது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிங்கள் அப்படிங்கிறார். அப்ப இது 4 கட்டளைகளும் கடவுளோடு தொடர்புடைய, கடவுளோடு கூட இணைக்கக்கூடிய கட்டளைகளாக கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறப்ப நான் ஒரு ஆட் பண்ண விரும்புறேன். அதாவது இதை அங்க யூத அறிஞர்கள் வந்து இதை என்ன சொல்றாங்கன்னா, கிரியேஷன் ஆர்டினன்ஸ், இதுக்கு பேர் சிருஷ்டிப்பை பற்றிய விதி அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த ஓய்வு நாளை எதுக்கு சொல்றாருன்னா, அந்த 6 நாளைக்குள்ள வந்து ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளை ஓய்ந்திருந்தான்ற ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் நமக்கு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த நாள்ல வந்து ஆண்டவரோட உறவு கொள்ளணும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் புத்திரர் வனாந்திரத்துல வரப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, கடைசி இந்த 6 நாள்லயே நீங்க வந்து 7ஆம் நாளுக்கான 2 நாள் சேர்த்து எடுங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து காலை வரைக்கும் வைக்க கூடாதுன்னு சொல்லி வச்ச வந்து பூச்சி எல்லாம் பிடிச்சி போயிருது. ஆனால் இந்த 6 நாளுக்கு 2 தடவை 2 எடுக்கிறது மட்டும் ஒண்ணும் ஆகாது அவங்களுக்கு. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம ஓய்ந்திருக்கிறதோட மட்டுமல்லாமல் ஆண்டவரே வந்து அந்த மன்னவை அனுப்புறதுல இருந்து விலகி இருக்கிறாரு. ஆண்டவரே வந்து ஹி சீஸ் டு ஒர்க் ஆன் த டே அப்படின்ற மாதிரி. அவர் அனுப்பல. இப்ப ஆண்டவர் அனுப்புனா ஆண்டவரை ஒர்க் பண்ண சொல்லலை, எந்த ஒரு அந்த மன்னா வர சொல்லலை அவர் வந்து. அப்ப ஆண்டவரே அதை ஓய்ந்திருந்தாலும் நமக்கும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ரெஸ்ட், பாடி ரெஸ்டா இருக்கணும். பாடி ரெஸ்டா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஆண்டவரோட இணைந்திருக்க வேண்டும் என்றுதான் அந்த இது தாற்பயம். யூதர்களே வந்து அவங்க காலண்டர்ல வந்து நம்ம சொல்ற மாதிரி திங்கள் செவ்வாயினோ இல்ல சண்டே மண்டே அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு. 1ஆம் நாள் யோம் ரிஷோனி, யோம் ஷெனி, யோம் ஸ்லீஷின்ட்டு 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் தான் அவங்களே சொல்றாங்க. அப்ப இந்த 6ஆம் நாள்ன்றது நீங்க குறிப்பிட்டது போல எந்த நாளாவும் இருக்கல, நமக்கு தெரியாது அது வந்து. கரெக்ட். அப்ப அதுதான் இங்க நம்ம பார்க்க, இந்த 4மே வந்து இது வந்து ஒரு வெர்டிக்கல் கோடு மாதிரி தேவனையும் மனிதனுக்கும் வந்து இருக்கக்கூடியதான தொடர்புகளை இங்க நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த 6 கட்டளைகளுமே சக மனிதர்களோடு கூட இருக்கக்கூடிய கட்டளைகள் பார்க்கிறோம். அதுல முதல் கட்டளையே அருமையான கட்டளை, உன் தாய் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அந்த 6 கட்டளைகள் வந்து மனிதனுக்குன்னு சொல்லிட்டு அது முதல் அதுல தலையாயது இதுதான் வருது. அப்ப இந்த முதல் கட்டளையே வந்து உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற ஒரு கட்டளையை தேவன் கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயங்கள் இந்த இடத்துல ரொம்ப தவறி இருக்கோ அப்படின்னு நான் நினைக்க தோன்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இங்க தகப்பனையும் தாயும் கனம் பண்றதுன்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டா போதும், பேருக்கு அது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அவர்களுக்கான உரிய இடத்தை கொடுத்து அவர்களை வந்து நாம போஷிப்பது, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கான அந்த தன்மையை, அவங்களுக்கான உரிமையை, அவங்களுக்கான மதிப்பு மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில பாரம்பரியங்களை நம்ம பார்க்கிறோம், பெற்றோரை வந்து கடவுளுக்கு இணையா கொண்டு வச்சிருவாங்க. அப்படியும் வைக்கக்கூடாது. தாயே தெய்வம், அது அந்த மாதிரி கடவுளை விட பெரியது வந்து பெற்றோர் தான், என் தாய் தான் எல்லாத்த விட பெருசு, தாய் தான் வந்து கடவுளுக்கு இணையான அப்படின்னு நினைப்பாங்க. அது கடவுள் சொல்லலை. ஆனால் கடவுளுடைய மிக முக்கியமான கட்டளை அவங்களை நீங்க மதிக்கணும். அவங்களை நீங்க மதிக்கிறது தான் உங்க வாழ்நாட்டிலே நீடிக்கப்படணும். உங்களுக்கான கடவுளுடைய ஒரு மிக முக்கியமான கட்டளையாகவும் இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ஆனா இன்னைக்கு சமுதாயங்கள்ல நம்ம பாக்குறோம், நிறைய கிறிஸ்தவ பெற்றோர்கள் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் வந்து ரொம்ப பக்தியுள்ள குடும்பம். அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க, அவங்களோட அம்மா அப்பா. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசானவங்க, அதுல ஒருத்தவங்க பெட்ல இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க. அது ஏதோ ஏனோதானு வச்சுட்டு, ஏன்னா கட்டாயமா சர்ச்சுக்கு போகணும். அந்த பையன் வந்து கொயர் லீடரா இருக்கான், அந்த பொண்ணு வந்து இந்த விமன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அதுதான் முக்கியமா இருக்குமே ஒழிய, கட்டாயமா அங்க போயிடணும், சர்ச்சுக்கு போயிடணுன்றதான் முக்கியமா ஒழிய, அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து உரிய சாப்பாடு கொடுக்கணும், வைக்கணும், அவங்க எல்லாம் இருக்கான்ற பத்தி கவலை கிடையாது. அப்ப எவ்வளவு சர்ச்சுக்கு போறது எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் இங்கேயும் இருக்குல்ல. அப்ப தேவனை வந்து நீங்க பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது
தேவனை பிரியப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயமும் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் பெற்றோரையும் வந்து அவங்க வந்து போஷிக்கிறது, அவங்களுக்கான கனப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆமா அப்படிங்கிறத வேதம் நமக்கு நீங்க கற்றுக் அருமையா சொன்னாங்க. இதுல என்ன ஒண்ணு சொல்ல விரும்புறேன் நான் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு வந்து உள்ள ஹீப்ரு வார்த்தை வந்து கவோத் அப்படின்னு சொல்றது வந்து. இப்ப இந்த 4வது வசனத்துல பெற்றோரை கனம் பண்றதுக்கும் அந்த கவோதுன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. பயன்படுத்தப்படுது. உண்மையான இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து கவோதுன்னா வெயிட், டு லிஃப்ட் அப் வெயிட். ஒரு கனம்ன்றது நம்ம தமிழ்ல கரெக்டா கனம். இப்ப கனம் பொருந்தியவர் அப்படிலாம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி வெயிட் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு, அது வெயிட்டான பாட்டிப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஆண்டவருக்கு கனம் கொடுக்கறது அப்படின்னா, ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு வெயிட் போடுவாங்க கனம் கொடுக்கறதுக்கு? அவரே வந்து மலைகளை வந்து கையில தூக்குறவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தராசிலை மலையில நிறுத்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படிப்பட்ட கடவுளுக்கு கனம் கொடுக்கறதுக்கு முடியவே முடியாது. அப்ப அதே ஈக்குவலான கனத்தை வந்து நீ வந்து பெற்றோருக்கு கொடுக்கறதா இந்த கட்டளையோட அர்த்தமே ஆகுதுன்னு தான் அர்த்தம் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து. கண்டிப்பா, கண்டிப்பா. அது உண்மை அதுதான். அப்ப இங்க நாம ரொம்ப முக்கியமாக கவனம், ஏன்னா இது இஸ்ரவேலர்களே பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கட்டளைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களே நீர்த்து போகிறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவே இதை வந்து மார்க்கு சுவிசேஷத்துல கண்டிக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு கொடுக்கப்பட்ட கட்டளையை நீ என்ன செய்யற, அவங்களுக்கு வந்து கொர்பான் அப்படின்னு ஒரு காணிக்கையை நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை கொடுத்தா அந்த கனப்படுத்துறதுக்கு ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னு இவங்களே ஒரு தல்மூதுன்னு சொல்லுவாங்க, யூதர்கள் எழுதி அது வந்து பாரம்பரியங்களினாலே தேவனுடைய வார்த்தைகளை நீங்க அவமாக்குறீங்கன்னு திட்டுறாரு. அப்ப பாரம்பரியத்தை எழுதி வச்சுக்கிட்டு இதுக்கு இவன் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான். இதுல இருந்து விலகி போறதுக்கான ஒரு வழிமுறையை இவர் உருவாக்குறாங்க. அந்த மாதிரி இவங்களே வந்து நீ வந்து உனக்கு தாய் தகப்பனு கனம் பண்ணுமா, பாருப்பா அவங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்துருப்பா, அவ்வளவுதான், அதுதான் கனம் அப்படின்னு இவங்க வந்து அதை வந்து ஒரு லிமிடேஷன் கொடுக்குறாங்க. பைபிள் அப்படி ஒரு லிமிடேஷனே கொடுக்கல. அவங்கள வந்து கடவுளுக்கு இணையா கொண்டு போக கூடாது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அவங்க சொன்னா வேத வாக்கு, அவங்க தப்பே பண்ணாதவங்க, அவங்கனாலதான் நம்ம சொர்க்கம் போக முடியும், இப்படி எதுவுமே பைபிள் நமக்கு சொல்லல. ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங்கா ஒரு பெற்றோரை, ஒரு பெரியவங்களை, அவங்கள நம்ம மதிச்சு அவங்கள போஷிச்சு அவங்கள நடத்தணும் அப்படிங்கறதுல பைபிள் வந்து நமக்கு தெளிவுபடுத்துது. கண்ணியத்தோட நடத்தணும் அப்படி. அதுக்காக அவங்க தவறுகள் செய்ய மாட்டாங்கல்ல, அவங்க தவறுகளை நாம எப்படி அவங்களை புரிய வச்சு அவங்கள சரிப்படுத்தணும், அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது. இப்போ சில நேரத்தில் பெற்றோரும் தவறு செய்யக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க தவறு செய்யக்கூடிய நேரத்துல கூட அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். அதுக்காக நம்ம அவங்களை வெறுத்துறவோ, அவங்க சொல்றதான் கேட்கணும், அதுதான். அப்ப நம்ம ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதனாலதான் அழகா குடும்பம் அப்படிங்கறத எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம 2 வசனத்துல புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, உன் தாயையும் தகப்பனையும் பெற்றோரை கனப்படுத்துவாயாகன்னு சொன்ன அதே தேவன் இன்னொரு வசனத்துல என்ன சொல்றாருன்னா, புருஷன் தன் மனைவியோட சேர்ந்திருப்பான் அப்படின்றார். தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து அவன் மனைவியோட சேர்ந்திருப்பான். அப்ப குடும்பம்ங்கிறது எப்படிதான் ஆண்டவர் பிரிக்கிறார்? ஒரு குடும்பம்னா புருஷன் மனைவி இவங்கதான் டிசிஷன் அத்தாரிட்டி. ஆனா குடும்பத்துல வந்து பெற்றோர் கனப்படுத்தப்பட வேண்டியவங்க, அவங்களுடைய ஆலோசனை உனக்கு தேவை இருக்கு, அவங்கள நீ வந்து சரியான முறையில அவங்களுக்கான கனத்தை கொடுத்து நீ நடத்தணும் அப்படிங்கிறத கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். இத பெற்றோரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா குடும்பத்துல பிரச்சனை இருக்காது. பெரும்பகுதியான பெற்றோர் என்ன செய்யறாங்க, திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு பையனை திருமணம் செஞ்சு கொடுத்துறாங்க. அதுல குறிப்பா தாய் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க கண்ட்ரோல்லயே இருக்கணும்னு நினைப்பாங்க. மகன் வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், இன்னொரு பெண் வந்து தன்னுடைய மகனை வந்து எடுத்துக்கொள்றது அப்படின்னு அவங்க விடக்கூடாது, அந்த பொசசிவ்னஸ்ல வந்துடுறாங்க. அதுதான் குடும்பத்துக்கான மிக முக்கியமான பிரச்சனையாவும் கூட மாறுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா வேதம் எனக்கு அழகா சொல்லுது, நீ அந்த இடத்துல என்ன செய்யணும், மகனை நீ உன் மருமகளோடு கொடுத்துடணும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஒரு குடும்பம். உன்னை விட்டு பிரிந்து அவர்களோடு இணையணும் அப்படிங்கறதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய முதல் கட்டளை. அதை நீங்க செய்யாம தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு வர இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல குடும்பம் பிரிஞ்சிருது. அப்ப அதை சரியா பெற்றோரும் ஆலோசனைகளை, கடவுளுடைய ஆலோசனை சரியா செய்யணும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது. ஆலோசனை 2 பக்கத்துக்கும் தானே, மருமகளுக்கும் மகனுக்கும் அல்லது மகளுக்கும் மருமகனுக்கும் இருக்கிற ஆலோசனை தான் பெற்றோருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். 2 வசனங்களும் வந்து எதிரெதிரா இருக்கிற மாதிரி இல்ல, 2ம் பேலன்ஸ்டு. அதுதான் 2யுமே கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை முதல்ல இணைக்கும் போது கடவுள் சொல்றாரு, தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோட இருந்திருப்பான்னு சொல்லிட்டார். அது முதல் கட்டளையா வருது, ஆதியாகமத்திலேயே வந்துருது. ஆனால் தேவ சபைக்கு கொடுக்கும் போது உன் பெற்றோரை கனப்படுத்தணும்னு வருது. அப்புறம் 2யுமே பேரலல். இது 2யும் சரியா பண்ணணும்னா 2 பகுதியுமே சரியான முடிவுகளோடு இருக்கும்போதுதான் இதை நம்ம சரியா அணுக முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம வாக்குத்தத்தம்ல 1ஆம் கற்பனைன்னு சொன்னது மாதிரி உன் நாட்கள் வந்து இந்த உலகத்துல நீடித்திருப்பதற்கு ஒரு கண்டிஷன் போட்டாரு பாருங்க. அந்த ஆசீர்வாதத்துக்காக வேண்டியாவது பார்க்கணும் பேரண்ட்ஸ். அதுதான்
உலகத்துல நீடிச்சிருக்கிறதுக்கே வேணும் அப்படின்னா அப்ப பரலோகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உலகத்துல உனக்கு தீர்க்காயுஸ் வேணும், நீ நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நீடித்திருப்பாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீடித்து பிச்சை எடுத்துட்டு இருப்பான்னு அர்த்தமா, இல்ல சாப்பாடு இல்லாம இருப்பேன்னு அர்த்தமா? உன் நாட்கள் நீடித்திருக்கணும்னா நீ நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், நீ நன்மை பெற்றவனா இருக்கணும்னா உன் பெற்றோரை நீ இது பண்ணணும். ஒருவேளை பண்ணலன்னா உலக பிரகாரமா உனக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் இருந்தாலும் அதை நீ சரியான வகையில் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாத அளவுக்கு உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். மனதளவுல உன்னால அதுக்குள்ள சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கறது தான் கடவுள் அங்க குறிப்பிடுறாரு. அப்ப இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பெற்றோரை கனப்படுத்துதல் அப்படிங்கிறத அவங்களை எங்கேயோ கொண்டு போய் ஹோம்ல வச்சுட்டு அவங்க ஹோமுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க குடும்பத்தோட எப்படியாவது ஒரு யார் பார்த்துக்கணும் இல்ல அது நிறைய பேர் என்ன நினைச்சுறாங்கன்னா இது கணவனோட பெற்றோருக்கு மட்டும்தான் பொதுன்னு நினைச்சுக்காங்க. இது பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் இப்ப 2 பேருமே பேரண்ட் தான். இது கணவனோட பெற்றோரை தான் பாத்துக்கணும், மனைவியோட பெற்றோரை ரோட்ல விட்டுறணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இது பெற்றோர்னு சொல்லிட்டா கணவனோட பெற்றோரும் இருக்காங்க, மனைவி பெற்றோரும் இருக்காங்க. நம்ம கல்ச்சர்ல என்ன ஆகி போச்சு அப்படின்னா மனைவி பெற்றோர் நம்ம கணக்கு கிடையாது, கணவன் பெற்றோர் தான் கணக்கா வச்சிருக்கோம். சொல்லுங்க, நீங்க ஏமா என்கிட்ட கேக்குறீங்க, அண்ணன் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆண் பிள்ளை இல்லாத பெற்றோர் என்ன செய்வாங்க? அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு அது கடவுளுடைய வார்த்தைக்கே முரணா இருக்காது. அவருடைய வார்த்தை பெற்றோர் தான் சொல்லப்படுதே ஒழிய இது ஆணுடைய பெற்றோர் பெண்ணுடைய பெற்றோர் நாங்க சொல்லப்படலை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப 2 பேருமே பெற்றோர் தான். அப்ப அவங்கள கனப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இங்க அதெல்லாம் இங்க மாறி இருக்கு இந்த உலகத்துல. இங்க உலகம் அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சமநிலையில இல்ல. இப்ப நம்ம அதை சமப்படுத்தணும்னா வேதாகம அடிப்படையில இது சமப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கடவுள் அதைத்தான் விரும்புறாரு அப்படிங்கறத இங்க பாக்குறோம். அப்ப இது ரொம்ப இந்த 4 கட்டளைகளுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் மனித உறவுகளோடு இருக்கக்கூடிய முதல் கட்டளையே நமக்கு பெற்றோரை கனப்படுத்துதல் அப்படிங்கிறத கடவுள் ரொம்ப ஆணித்தரமா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம மீதம் இருக்கிறது அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். நேர்களே, சமீபத்துல நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் பாக்குறக்கா போயிருந்தேன். நான் அது ரொம்ப அழகா இருந்தது. அழகான எப்படி நல்லா நேச்சுரல் சீன்ஸோட ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி அவ்வளவு மரங்கள்லாம் இது பண்ணி என்ன அப்படின்னா அதுல அவங்க 5 ஃபேஸ் கட்டுறாங்க. அதுல 2 ஃபேஸ் தான் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப அதுல 3/4 இதுக்கு மேல புக் ஆயிடுச்சான். இது ஃபுல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம். எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. நான் அவங்க ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். பார்த்துட்டு இருக்க சமயத்திலேயே நிறைய வயசானவங்க தான் அந்த இதெல்லாம் பார்த்து என்ன ஸ்ட்ரக்சர் பாம்ப்ளெட் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நாட்டுல நீங்க பார்த்தீர்கள் என்றால் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிங்க. நீங்க ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ரொம்ப அருமையா நீங்க இந்த நிகழ்ச்சியில திரு வெங்கடேசன் சொன்னா நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இந்த திருமறையில போட்டது ஆண்டவர். அவர் போட்ட சட்டம் தான். அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாலும் கூட ஸ்டில் இட் ஹோல்ட்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கட்டளை கட்டளை தான். நம்ம அங்கே போயிட்டேன், நான் ஃபாரின் போயிட்டேன், அம்மா அப்பா பார்க்க முடியலன்னா சொன்னால் ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம எனவே அருமையான சட்டங்களை பற்றி ஆண்டவருடைய 10 வார்த்தைகளை 10 கட்டளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். சால்வேஷன் டிவி நிகழ்ச்சிகளையும் பாருங்க. நன்றி, வணக்கம். எந்த ஒரு இதையுமே சொல்லி என்ன செஞ்சிட முடியாது, நியாயப்படுத்த முடியாது அதைய அப்படிங்கிறத பாக்குறோம். ஒருத்தனை கொலை செஞ்சுட்டேன், இதுக்காக தான் கொலை செஞ்சேன், அதுக்காக கொலை செஞ்சேன் நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஒரு பார்த்து ஒரு நிச்சயம் அடைஞ்சு அதுக்குள்ள போக 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 அதனுடைய முடிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேல இருக்கிற பாவங்களுக்குள்ளாக நம்ம நடத்தி கொண்டு போகிறது அப்படிங்கறத பார்க்க. அதோட மட்டும் இல்லாம இப்ப களவு செய்ய போற ஒரு திருடனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்.